இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு குடுத்திருக்க லிஸ்ட்ட எப்படி ஷஃபிள் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இது ஒரு காமனான இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ இதுல இன்டர்வியூவர்ஸ் மோஸ்ட்லி அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, நீங்க குடுத்திருக்க லிஸ்ட்ட ஷஃபிள் பண்ணிட்டு, ஒரிஜினல் லிஸ்ட்ட நீங்க ஷஃபிள் பண்றீங்களா? இல்ல ஷஃபிள் பண்ணிட்டு நியூ லிஸ்ட்ட ரிட்டர்ன் பண்றீங்களான்றத பார்ப்பாங்க. அது ஏன்னா, நீங்க ஒரிஜினல் லிஸ்ட்ட ஷஃபிள் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா எந்த மெமரி யூஸ் பண்ண மாட்டீங்க. பட் ஷஃபிள் பண்ணிட்டு நீங்க நியூவா ஒரு லிஸ்ட்ட ரிட்டர்ன் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா மெமரி யூஸ் பண்ற மாரி வரும். ஸோ அத தான் இன்டர்வியூல மேக்ஸிமம் அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ அத தான் எப்படி பண்ணலான்றத 2 விதத்திலயும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஷஃபிள்ன்றதுக்காக நாம இங்க என்ன பண்ணலாம்னா, ரேண்டம் மாடியூல் நம்ம இம்போர்ட் பண்ணலாம். இப்போ லாஸ்ட் வீடியோலயே நம்ம பார்த்திருப்போம். எப்படி ரேண்டமா ஒரு எலிமெண்ட்ட லிஸ்ட்ல இருந்து எடுக்கிறது அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து நம்ம சாய்ஸ் பில்ட்-இன் ஃபங்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். இங்க லிஸ்ட்ட ஷஃபிள் பண்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷஃபிள்னு ஒரு பில்ட்-இன் ஃபங்ஷன் இருக்கு ரேண்டம் மாடியூல்ல. ஸோ அத நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ரேண்டம் டாட் ஷஃபிள். இதுக்கு வந்து நான் ஏ லிஸ்ட்டை பாஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன ஆகும்னா, இந்த ஷஃபிள்ன்ற பில்ட்-இன் ஃபங்க்ஷன் எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது. அது என்ன பண்ணும்னா, ஒரிஜினல் லிஸ்ட்டை வந்து ஷஃபிள் பண்ணும். ஒரிஜினல் லிஸ்ட்ன்றது இங்கே ஏ லிஸ்ட். அந்த ஏ லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்டை ஃபுல்லாக ஷஃபிள் பண்ணும். இது என்னன்னா, மெமரியில் லொக்கேஷனில் எந்த சேஞ்சஸுமே வராது. அந்த மெமரி லொக்கேஷனில் இருக்கிற எலமெண்ட்டோட ஆர்டர் மட்டும்தான் மாறும். ஸோ அதனால தான் இங்கே வந்து எதையுமே புதுசாக ரிட்டர்ன் பண்ணல. இன்ஸ்டட் அது ஒரிஜினல் லிஸ்ட்டை அதே மெமரி லொக்கேஷனில் ஆர்டர் மட்டும் மாறிடுது. ஸோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஏ லிஸ்ட்ன்றது ஷஃபிள் ஆகிட்டு நமக்கு ஒரு லிஸ்ட் கிடைக்குது. இது ஒரிஜினல் லிஸ்ட்டு தான் நம்ம இங்கே மாடிஃபை பண்ணியிருக்கோம், ஷஃபிள் பண்ணியிருக்கோம். இதே வந்து எப்படி புதுசாக ஒரு லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறது, அதாவது நியூ மெமரி லொக்கேஷனில் எப்படி ஒரு ஷஃபிளான லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரேண்டம் டாட் சாம்பிள் யூஸ் பண்ண போகிறோம். சாம்பிள்ன்றது ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன். அது என்ன பண்ணோம்னா ஷஃபிள் தான் பண்ணும் அதுவும். ஆனால் அது ரெண்டு விஷயத்த ஆர்கியூமெண்ட் அக்செப்ட் பண்ணும். ஒன்று வந்து சீக்வன்ஸ், இன்னொன்று வந்து லென்த்து. ஏன் நம்ம ஃபுல் லிஸ்ட்டையும் ஷஃபிள் பண்ண போகிறனால ஃபுல் லென்த்தும் நம்ம கொடுத்துக்கலாம். நான் பி லிஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன் நான் ஏ லிஸ்ட் யூஸ் பண்ணலான்னா, ஏ லிஸ்ட் ஆல்ரெடி ஷஃபிள் ஆகிருக்கு. ஸோ மேபி கன்ஃபியூசிங்காக இருக்குன்றதுக்காக தான் நான் புதுசாக ஒரு பி லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அதை நான் இங்கே ஆர்கியூமெண்ட்டாக பண்ணுறேன். ஸோ இது வந்து நமக்கு ஒரு நியூ லிஸ்ட்டே வந்து ரிட்டர்ன் பண்ணோம் இல்லையா? ஸோ அதனால நம்ம டைரெக்டாக பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா பி லிஸ்ட் ஷஃபிள் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு லிஸ்ட்டை ஷஃபிள் பண்ணுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.